ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு மார்னிங் ரொட்டீன் இல்லை. மார்னிங் வந்து காலைல எழுந்து குக் பண்ணுறது காட்டினா நானே ரொம்ப சீக்கிரமாக எழுந்தது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ காலைல 6 மணிலேருந்து ஒரு 8 o'clock லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது, பேக் பண்ணுறது நானும் மம்மியும் குக் பண்ணுறோம். மேக்ஸிமம் மம்மி தான் குக் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ரெசிபி காட்டுறேன். ஸோ எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக குக்கிங் தான் இருக்குது. ரெசிபீஸ் இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மம்மி செய்கிற ரெசிபீஸ் எல்லாமே. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெண்டுமே சேர்த்து. பிகாஸ் வெயில் காலத்தில் சுத்தமாக வந்து நம்மளால் கிச்சனில் நிற்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக என்னென்ன காலைல சமைக்க முடியுமோ எல்லாத்தையும் சமைச்சிட்டோம். நமக்கு இதோட டின்னர் செஞ்சால் போதும், அந்த மாதிரி. ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் அவ்வளோவா நான் சீக்கிரமாலாம் எழுந்துக்க மாட்டேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு முழிப்பு வந்துச்சு, கொஞ்சம் கரண்ட்டுமே போச்சு. அதனால் எழுந்துட்டேன். சரி, அதனால் உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. செம்மையாக இருந்துச்சு காலையில் மார்னிங்கு. அண்ட் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. காலையில் மோட்டர் ஓடிட்டு இருந்துச்சு. சரி, எழுந்தோடனே காஃபி ஆர் டீ கன்ஃபார்மாக எனக்கு வேணும். அண்டு கொஞ்சம் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்து அரிசி எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலான்னு நான் ஒரு 3 times டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு நார்மல் வாட்டரில் வந்து நான் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அண்டு ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி தரலாம். அதுக்குள்ளே மம்மி குளிச்சிடுவாங்க. ஏன்னா டியூஸ்டே வந்து எங்கள் மம்மி வந்து கொஞ்சம் இந்த விளக்கு ஏற்றுவாங்க. முருகருக்கு வந்து இந்த 6 விளக்கு ஏற்றி வெத்தலை தீபம்லாம் ஏற்றுவாங்க. ஸோ அதனால் மெனு வந்து கோஸ் கூட்டு அண்டு வாழைக்காய் வந்து நேற்று பஜ்ஜி போட்டது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ வாழைக்காய் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து வெண்டைக்காய் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்தால் போயிடும். அதனால் வெண்டைக்காவும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மற்றபடி இன்றைக்கி அந்தளவுக்கு வெஜ் மட்டும்தான் ஸ்பெஷலே. அண்ட் நாங்கள் இட்லி ஒரு பக்கம் ஊற்றிட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். அண்ட் லஞ்சுக்கும் சேர்த்து தான் சமைக்கிறோம். லஞ்ச் வந்து காலையில சமைச்சிட்டா நம்ம வந்து ரொம்ப இங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வேகுது ரொம்ப. எனக்கு காலையிலேயே ரொம்ப வெந்து போச்சு. அரிசி வடிக்க தண்ணி வச்சாச்சு, எல்லாமே கட் பண்ணியாச்சு. கடலைப்பருப்பு வந்து காலையில் எழுந்தோடனே அம்மா சீக்கிரமாக ஊற வச்சிட்டாங்க. இது நல்லா ஊறணும். இது ஒரு 1.5 அழகு இருக்கும் இந்த கடலைப்பருப்பு. கொஞ்சோண்டு சிறுபருப்பு கழுவிட்டு உள்ளே போட்டாங்க. தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றிருக்காங்க. ஒரு மினிமம் ஒரு 4 கிளாஸ் கிட்ட ஊற்றிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அண்ட் உப்பு போடக்கூடாது குக்கரில் வைக்கும்போது, ஏன்னா அது எவாப்ரேட் ஆகிடும். ஸோ பெருங்காயம் வந்து பருப்பில், ஸோ வந்து கொஞ்சம் கேஸுனால பெருங்காயம் அண்ட் வந்து கோஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க. அண்ட் தக்காளி ஒரு சின்ன தக்காளினா 2 தக்காளி, வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்காங்க. பச்சை மிளகா வந்து 6 போட்டிருக்காங்க காரத்துக்காக. நீங்களும் ஒரு 6, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் 7 போட்டுக்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 விசில் வரணும், அப்போ தான் வேகும். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இது வேங்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய் பண்ணுறதுக்கு சீரகம், அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு. நம்ம வந்து கடுகு வந்து சவுண்டு போகணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்குனது போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே ஆகணும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கல் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மம்மி கையில் போடுவாங்க அதனால். ஸோ ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே ஈஸியானது. நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு சாதத்துக்கு தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. விசிலும் வரப்போகுது. விசில் வந்து மினிமம் 4 to 5 வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் போட்டாச்சு. வெண்டைக்காய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றாதீங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து அது பரட்டி விட்டுக்கோங்க. அரிசி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி. ஸோ அரிசி போட்டுட்டு இது நல்லா கொதி வரணும். அண்ட் தென் வந்துட்டு இது நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. சாதம் நல்லா வடிச்சிட்டா நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டுடலாம் லஞ்சுக்கு. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். சாப்பாடு கட்டணுன்னா காலையிலே கட்டிடலாம். உங்களால் வெயிலெலாம் ஒன்றா நிற்க முடியாது. இது மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட, கொஞ்சம் பெரிய டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதிலே வந்து நாங்கள் கோரியண்டர் ஆட் பண்ணியிருக்கோம். மல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நீங்கள் கோரியண்டர் பவுடர் போடணும். ஸோ இதையும் நல்லா இது பண்ணிட்டு தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றவே கூடாது நம்ம. அண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இது 3மே வந்து கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு சீக்கிரம் இருந்ததுனால வெளில போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அண்டு இந்த டாக் வந்து எங்கள் ஃப்ளாட்லேயே தான் சுற்றின்னு இருக்கும். ஜாலியாக இருக்கும். அந்த டாக் வந்து கடிக்காது சொல்லுவாங்க, பட் கடிக்கும். பட் எதுலேயும் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஜாலியாக இருக்கும். அதனால் பிஸ்கெட்லாம் போட்டு பார்த்துப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாயெல்லாம் வளர்க்க விட மாட்டாங்க. அதனால் ஸோ சன்னெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் என்ன நிலமையில இருக்குதுன்னு பார்த்தாச்சு. குக்கர் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. அண்ட் வந்து ஹாட் பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சாச்சு. காலையில் நானும் மம்மியும் பேசிவிட்டு நான் ஒரு பக்கம் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். நேற்று பஜ்ஜி நம்ம செஞ்சோம். அதனால் அதில் வந்து கொஞ்சம் வாழைக்காய் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம வந்து வறுவல் மாதிரி பண்ணிடலாம். லைக் மேக்னேட் பண்ணி பண்ணுவாங்களா அந்த மாதிரி. காலையில் இந்த மிஷினும் போட்டாச்சு. அன்றைக்கி டேவே ரொம்ப சூப்பராக போச்சு. ஒரு வேலையுமே இல்லை அந்தளவுக்கு. அண்டு இந்த மஸ்க் மில்லான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீசன் டைமில் கிடச்சா சீரியஸாக சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஸோ வாங்கிட்டு வந்தது எங்கள் டாடி ஒரு 2, 3 வந்துட்டு பிக்கிற சொன்னார், லைக் கட் பண்ணுற சொன்னார். அண்ட் தென் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே நல்லது. ஸோ அதனால் அது காய வைக்கணும். இப்போ இது வெந்துருச்சு. நாங்கள் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு இந்த மாதிரி தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசிச்சு சாப்பிடுவீங்கன்னா சாப்பிடுங்க. பட் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. திருப்பி இது வந்து நம்ம வந்து தாளிச்சிட்டு ஒரு கொதி வரணும். ஓகேங்களா? இது வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு மிளகா வேணால் போட்டுக்கோங்க. இதை அரைச்சிக்கோங்க மேக்னேஷனுக்கு. நம்ம இந்த ஃப்ரை பண்ண போகிறோம்ல அதுக்கு. இது வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அண்ட் 2 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம், அப்புறம் குண்டு மிளகா ஒரு 5, 6 போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு வெறும் அந்த பச்சை மிளகாவும் இதுவும் மட்டும்தான். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் நிறையவே தேவை. இது நல்லா பொரிஞ்சிட்டோடனே அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணோடனே நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கொதி வர வைக்கணும். ஏன்னா இது நம்ம ரைஸ்க்கும் வச்சுக்கணும், இட்லிக்கும் வச்சுக்கணும். அதனால தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு. எனக்கு மோஸ்ட்டாக இந்த கூட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது தாளிச்சாச்சு. அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அதுலேயே தண்ணி இருக்கும், பட் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தாலே இது வந்து ரெடின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சீடு வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து கொஞ்சம் வெயிலில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன வயசில் இதெல்லாம் நிறைய நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போயாவது ஃப்ரீ டைம் இருந்தால் நம்ம சாப்பிட்டுட்ருக்கலாம் அதனால். ஸோ இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மக்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கே ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த கூட்டு, அப்பளக்கூட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம அரைச்சோம்ல, அதில் வந்து பெருங்காயம், உப்பு, அதான் நம்ம என்னென்ன அரைச்சோம்னா வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அதில் வந்து மிளகாத்தூள், உங்களுக்கு சிக்கன் 65 மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அம்மா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான், இந்த மேக்னேஷன் ரெடி. நிறைய பேர் அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் யூஸ் பண்ணுவாங்க. மம்மி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம நல்லா போட்டு மேக்னேட் பண்ணி கொஞ்ச நேரம் சைடில் வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 10 மினிட்ஸாவது வைங்க, நல்லா கோட் ஆகும். அண்ட் தென் வந்து தவாவில் போட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப மெலிசாக கட் பண்ணது வந்து பஜ்ஜிக்காக ஸ்லைஸ் பண்ணது. சரி வேண்டாம், கொஞ்சம் நம்ம வச்சுக்கலான்னு அம்மாவும் காலைல சாமி கும்பிட்டுட்டாங்க. அதுக்குள்ளே இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கட்டுறதுக்காக கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். அண்டு இது இன்னும் வெட்டிகிட்ருக்காங்க. நாங்கள் எப்போயோ ஆரம்பிச்சது, இன்னும் எதுவும் எங்கள் டாடி வெட்டிகிட்ருக்காரு. இட்லி ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு இட்லி சட்டியும் வச்சாச்சு. அண்ட் இட்லி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம அரைக்கிற மாவு வந்து ஃபஸ்ட்டு மாவில் வந்து இட்லி ஊற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு தோசையோட இட்லி நல்லா வரும். இப்போது இன்றைக்கி அரைக்கிறீங்கன்னா நைட்டு அடுத்த நாள் காலையிலலாம் நல்லா வரும். நாங்கள் வந்து ஒரே பேட்சாகவே போட்டுடுறோம். ஏன்னா இது கொஞ்சம் தான் குவான்டிட்டி இருக்குது. அதனால் சம்மரில் யாருக்காவது கோல்டு பிடிக்கணும்னா அது எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு என்னென்னே தெரியல, சம்மரில் இவ்வளோ கோல்டாக இருக்குது. த்ரோட் சுத்தமாக சரியில்லை. அண்ட் தென் வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி வந்துட்டு ஒரே ஒரு டிப் தான். நீங்கள் வந்து அந்த இட்லி குண்டா வச்சு கீழே தண்ணி ஊற்றுறீங்களா, அது கொதிக்கணும். கொதிச்சோடனே தான் நம்ம இட்லியை இதை ஊற்றி உள்ளே வைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து 15 மினிட்ஸ் கழிச்சு இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கீழே கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நார்மலாக தண்ணி வச்சு இதை உள்ளே வச்சு வேக வச்சுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அண்ட் நான் வீடியோ எடுக்கும் போது தான் வந்துட்டு அல்டிமேட்டாக வந்து மாவு வந்து சிந்தும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்பயுமே அழகாக பண்ணுவேண்டி, நீ வீடியோ எடுக்கும்போது பேசிகிட்டே பண்ணுறதுனால கடகடன்னு சிந்திடுறி அப்படி இப்படி சொல்லுவாங்க. அது அப்படி தான். அண்ட் வந்து ஃபுல்லாக மாவு ஊற்றி வச்சாச்சு. நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் வாழைக்காவும் ஒரு பக்கம் போட்டாச்சு. சும்மா இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் மஸ்க் மிலான் ஜூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் அதை க்ரஷ் பண்ணி சக்கரை போட்டு மில்க்லாம் ஊற்றுவாங்க, நான் வெறும் சக்கரை தான் போட்டேன். அண்ட் இதையும் ஃப்ரை பண்ணியாச்சு, அவ்வளோதான். அண்டு இட்லி, வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சு டிஃபன் முடிஞ்சிச்சு. லஞ்சுக்குமே இதுதான். அண்ட் தென் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சு, அதை ஃபேஸ் ரப் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான். மார்னிங் ஒரு 8 to 9 இப்படி தான் போச்சு. 8 இல்லை, 6 to 8 அப்படி தான் போச்சு. அண்ட் பை, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப 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 நன்றி.